Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நாம மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிற பிளேல இருந்து 25 MCQs வந்து பார்க்க போறோம். டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா தி ட்ராஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் தி லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. டாக்டர் ஃபாஸ்டஸ் இஸ் a scholar lived in Wittenberg, Jazz. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்துட்டு விட்டன்பர்கில் வந்து வாழ்வார். ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து ஜெர்மனியில் தான் இருந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Jazz announces that the story will not be wars, love affairs in royal courts or great deeds, but the tale of Faustus. ஸோ நம்ம பிளேயோட அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இது வந்து மிகப்பெரிய போர் பற்றியோ இல்லை மிகப்பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியை பற்றியோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய வீரதீர செயலை பற்றியோ கிடையாது, இது வந்து டாக்டர் ஃபாஸ்டஸோட ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: டாக்டர் ஃபாஸ்டஸ், மார்லோ, கோரஸ் அண்ட் வேக்னர். ஸோ இதை சொல்கிறது யாருன்னு பார்த்தோன்னா கோரஸ் தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்த இதில் வந்துட்டு இவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Jazz says that Faustus' waxen wings did mount above his reach. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கொட்டேஷன், ஓகேங்களா. ஸோ வேக்சன் விங்ஸ் டிட் மவுண்ட் அபோவ் ஹிஸ் ரீச் அப்படின்னு சொல்லி மெழுகு சிறகுகளை வச்சுட்டு நம்மளால் உயர பறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து பிளாக் மேஜிக்கை வச்சுக்கிட்டு நீ நினைக்கிற ஒரு உயர்நிலையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேக்ஸ் விங்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பர்சன் வந்து பார்த்தோம்னா உயர பறந்து ஃபெயிலியர் ஆகிருப்பார். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், அதான் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: கோரஸ், மார்லோ, குட் ஏஞ்சல், பேட் ஏஞ்சல். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கோரஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் ஃபாஸ்டஸ் wants up to attain great honor, fame and unlimited power. So after the great thinking he decides to study. டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹானராகவும் ரொம்ப பெருமை, ரொம்ப மிகப்பெரிய பேரும் புகழும் அன்லிமிட்டெட் பவரும் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஃபைனலாக அவர் முடிவு பண்ணுறாரு, இதை படித்தா நம்ம இந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: டிவைனிட்டி, ஆஸ்ட்ராலஜி, ஆர்னித்தாலஜி, நெக்ரோமேன்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ரோமேன்சி. ஆர்னித்தாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஜென்ரல் நாலேஜில் ஜிகே கொஸ்டினில் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த பர்சன் ஹூ மாஸ்டர்டு தி ஆர்ட் ஆஃப் மேஜிக் will become as powerful as the mighty Jazz. ஸோ ஒரு பிளாக் மேஜிக்கில் வந்துட்டு இல்லைன்னா மேஜிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மாஸ்டர்டாக நல்லா கை தேர்ந்த பர்சன் ஆகிட்டா அவர் வந்து எப்படிப்பட்ட நபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டஸ் வந்து நினைப்பார். ஸோ அது ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: ஒரு மிகப்பெரிய மனிதன், மைட்டி மேனா, இல்லை மிகப்பெரிய ராஜாவாகலாமா, கிங்கா, இல்லை காடா, இல்லை எம்பரர் ஆகலாமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா காடு. கடவுளுக்கு நிகரான சக்தி கொண்ட மனிதனாகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். கடவுளாகவே ஆயிரலான்னு சொல்லி நினைப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்டஸ் வாண்ட்ஸ் தி அட்வைஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்காலர் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ். ஸோ அப்படி வந்து நம்ம பிளாக் ஆர்ட்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்துட்டு முடிவு பண்ணிடுவார். இருந்தாலும் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டுங்களுடைய அட்வைஸ் வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறது தான் வேக்னர், வால்டஸ், கார்னெலியஸ் அண்ட் வால்டஸ், வேக்னர் அண்ட் கார்னலியஸ், வேக்னர் அண்டு குட் ஏஞ்சல். ஸோ அவர் யார்கிட்ட டவுட் கேட்பார் இப்படி தான் கொஸ்டின் நமக்கு வரும். டிஜிடிஆர்பியில் ட்விஸ்டடாக இருக்கும். இனிமேல் வர கொஸ்டின்லாம் நெருப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. சும்மா ஓப்பன் கொஸ்டினாக இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க மாட்டாங்க. அப்ளைடு மெத்தடு தான், எதுக்கும் தயாராகிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்காலர் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னலியஸ் அண்ட் வால்டஸ் அப்படிங்கிறவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாஸ் தி சர்வன்ட் ஆஃப் ஃபாஸ்டஸ். ஸோ ஃபாஸ்டஸோட சர்வன்ட் யாருங்கிறது கார்னலியஸ், வால்டஸ், வேக்னர், குட் ஏஞ்சல். ஆன்சர் வேக்னர். 8th கொஸ்டின். ஜாஸ் அட்வைசஸ் ஹிம் டு ஸ்டடி ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் நாட் தி பிளாக் ஆர்ட் ஆஃப் மேஜிக்.
ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அவர் ஃபாஸ்டஸ் நீ இப்படிலாம் படிக்காத, இதெல்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லி, நீ எதை படிக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸை வந்து படி, பிளாக் ஆர்ட்டெல்லாம் படிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருங்கிறது தான் வேக்னர், வால்டஸ், கார்னலியஸ் அண்ட் குட் ஏஞ்சல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குட் ஏஞ்சல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்டஸ் ரிசால்வ்ஸ் டு ஸ்டடி பிளாக் ஆர்ட் அண்ட் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் அச்சீவிங் ஜாஸ். நம்மளால் ஃபாஸ்டஸ் வந்து அப்படி பிளாக் ஆர்ட்டில் படித்து பெரிய ஆள் ஆகிட்டா நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்பனைக்கு போவார். ஸோ அதில் வந்து என்ன அப்படிங்கிறது தான் அச்சீவ் பண்ணுங்கிறது. மெனி கண்ட்ரீஸ், மெனி ஃப்ரெண்ட்ஸ், மெனி ஸ்ட்ரென்த், மெனி சூப்பர் நேச்சுரல் பவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா மெனி சூப்பர் நேச்சுரல் பவர். 10th question. When Valdez and Cornelius meet Faustus, he tells them of his decision to study necromancy, both of them jazz. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்டஸ் அண்ட் கார்னலியஸ் வந்து மீட் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளாக் ஆர்ட் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டஸ் வந்து கேட்பார். இந்த வேல்டஸ் அண்டு கார்னலியஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஆர்ட்டில் கை தேர்ந்தவங்க. அதாவது இந்த மாதிரி பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியே பேசிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தங்களை ஈடுபடுத்திக்கிறவங்க தான் இந்த 2 பேருமே. ஸோ அவங்கள மீட் பண்ணி அவர் இந்த சஜஷனை கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் பாருங்கள். வெல்கம் ஹிஸ் டெசிஷன், நெக்லெக்டட் ஹிஸ் டெசிஷன், வேல்டஸ் ஒன்லி அக்செப்ட், கர்னலியஸ் ஒன்லி அக்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 2 பேருமே ஓகே நீ படி அப்படின்னு சொல்லி சம்மதம் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 11. Faustus requested his friends to give him lessons on jazz so that he could rise the spirits of hell. ஸோ ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்களா, கார்னலியஸ் அண்ட் வேல்டஸ், இவங்க 2 பேர்த்திட்டையும் பிளாக் ஆர்ட்டை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நீங்களும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், அதை வச்சு நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது யார், எதை பற்றி, என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது, அண்டர் வேர்ல்டை பற்றியா, இல்லை மேஜிக்கை பற்றியா, இல்லை லூசிஃபரை பற்றியா, இல்லை சேட்டனை பற்றியாங்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மேஜிக். ஸோ சில மேஜிக் புக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ மேஜிக்கை பற்றி தான் லெசன்ஸை வந்து கேட்டிருப்பாங்க. Okay, 12th question. Jazz asked Faustus to go some lonely grove with some important books so that they can demonstrate some magical feast. ஒருத்தன் வந்து சொல்கிறான், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு போயிடுவோம், அங்கே போனால் தான் நம்மளால் வந்து இந்த மேஜிக்லாம் ட்ரையல் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபாஸ்டஸ்ட்டை வந்து சொல்லுவார். ஸோ அது யாருங்கிறது தான் ஈவில் ஏஞ்சல். சில இடத்துல பேட் ஏஞ்சல் சொல்லியிருப்போம், ஈவில் ஏஞ்சல் சொல்லியிருப்போம், அண்டு பேட் ஏஞ்சல், ஈவில் ஏஞ்சல், பேட் ஈவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஈவில் ஏஞ்சல், வேக்னர், வேல்டஸ் அண்டு கார்னலியஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்டஸ் தான் சொல்லுவார். ஃபாரஸ்ட் பக்கம் போய் ட்ரையல் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ ஷாக்டு to hear that Faustus is in the company of Valdez and Cornelius because they are skilled in black art. ஸோ அந்த வேல்டஸ் அண்ட் கார்னலியஸோட டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்களோடய சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சோன்னு ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஸோ அது யாருங்கிறது தான் 2 scholars, வேக்னர், ரெக்டர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி, குட் ஏஞ்சல். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தி 2 scholars தான். இந்த 2 ஸ்காலர்ஸும் டாக்டர் ஃபாஸ்டஸை மீட் பண்ண வந்திருப்பாங்க. பட் வேக்னர் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். திசை திருப்பணும்னு சொல்லி ஏதாவது சொல்லி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ போய்ட்டு அப்படி வாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். ஆனால் இவரோட சேர்ந்துருக்காங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சோடனே சரி நம்ம அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 scholars என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்டர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி கிட்ட போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 scholars-உம் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் பிளாக் ஆர்ட் படிக்கிறாரு, இவங்களோட சேர்ந்துருக்காருன்னு சொல்லி ரெக்டர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி கிட்ட சொல்ல போவாங்க. பட் இதுக்கான சரியான ஆன்சர் 2 scholars தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஹூ கேம் தி ஃபர்ஸ்ட் டைம் வென் டாக்டர் ஃபாஸ்டஸ் ட்ரை டு ரைஸ் தி ஸ்பிரிட்ஸ். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து பிளாக் ஆர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அவர் ஸ்பிரிட்டை வந்து ஆன்மா இதை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு வராங்கங்கிறது தான் சாட்டன், லூசிஃபர், ஓல்டு மேன், மெஃபிஸ்டோஃபில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வர்றது மெஃபிஸ்டோஃபில்ஸ் தான். 15th question. மெஃபிஸ்டோஃபில்ஸ் வாஸ் அ ஜாஸ். ஸோ மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து யாருங்கிறது கிங் ஆஃப் ஹெல், பிரின்ஸ் ஆஃப் ஹெல், லெஃப்டினன்ட், மெசஞ்சர். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்.
Faustus dismisses Mephistopheles and asks him to come back in the shape of Jazz. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து கால் பண்ணோடனே ஸ்பிரிட்டாக வருது, மெஃபிஸ்டோஃபில்ஸ் வந்து வராங்க. ஸோ அப்படி மெஃபிஸ்டோஃபில்ஸ் வரும்பொழுது, நீ இப்படி வந்தால் ஒத்து வராது, நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ போயிட்டு இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தில் வான்னு சொல்லுவார். ஸோ அதான் இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஹெலன் ஆஃப் ட்ராய், கிளியோபாட்ரா, அலெக்சாண்டர், ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையராக வந்து வா அப்படின்னு சொல்லியிருப்பார். 17th கொஸ்டின், தி பிரின்ஸ் ஆஃப் டெவில்ஸ் கால்டு ஜாஸ். ஸோ டெவில்ஸோட பிரின்ஸ் யார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், மெஃபிஸ்டோஃபில்ஸ், லூசிஃபர், சாட்டன், ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர். ஸோ இதுக்கான ஆன்சர் லூசிஃபர். 18th கொஸ்டின், தி easiest way to call up the spirits of hell is to renounce the faith in God and scriptures, says by Jazz. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்பிரிட்ஸை கால் பண்ணுறதுக்கும் சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது, ஸ்கிரிப்சர்ஸையும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், லூசிஃபர், டாக்டர் ஃபாஸ்டஸ், மெஃபிஸ்டோஃபில்ஸ் அண்டு பேட் ஆஞ்சல். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தோன்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ் தான் சொல்லுவான். நீ இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸோட எங்களை மாதிரியான ஆள்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீ கடவுள் மேலே நம்பிக்கையும் இருக்கக்கூடாது, ப்ளஸ் வந்து ஸ்கிரிப்சர்ஸையும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெஃபிஸ்டோஃபில் வந்து சொல்லுவார். 19th question, Dr. Faustus tells Mephistopheles that he has decided to surrender his soul to devil on condition that he is allowed to enjoy sensuous pleasures on earth for jazz years. இந்த கொஸ்டின் வந்து நிறைய தடவை கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 2 பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின். இந்த இயரை கேட்பாங்க. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு தான் சூப்பர் நேச்சுரல் பவரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அக்ரிமெண்ட் எத்தனை அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 22, 24 years, 26 years, 28 years. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 24 years. Question number 20, Jazz as his companion to carry out his orders and fulfill his desires. ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து கேட்டிருப்பார், நான் அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோடு வந்தோடனே என் கூட வந்து கம்பெனியனாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கேட்பார். ஸோ அது யார் அப்படிங்கிறது தான். வேக்னர், மெஃபிஸ்டோஃபில்ஸ், வால்டஸ், ஈவில் ஏஞ்சல். ஸோ அவர் கேட்ட நபர் பார்த்தீங்கன்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ் தான் கேட்டிருப்பார், கூடயே இருப்பார். நெக்ஸ்ட் 21, who raised these 2 devils, Ballio and Belcher. ஸோ இந்த பேலியோ அண்ட் பெல்ச்சர் இந்த ஸ்பிரிட்டை வந்து ஒரு பர்சன் வந்து வர வச்சுருவாங்க. ஸோ ஒரு பர்சனை பயமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா. ஸோ அது எந்த பர்சனை பயமாற்றணுங்கிறதுக்காக யார் வர வச்சாங்கங்கிறது, நான் வந்து யார் வர வச்சாங்கங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீங்கள் யாரை பயமாற்றுறதுக்காக வர வச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ யார் இந்த டெவில்ஸ் ரைஸ் பண்ணதுன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், வேக்னர், வால்டஸ், கார்னலியஸ் அண்ட் மெஃபிஸ்டோஃபில்ஸ். ஸோ இதை வர வைக்கிறது வேக்னர். Question number 22, Faustus accepts the terms, stabs his arm and writes the deed is written with Jazz. ஸோ ஃபாஸ்டஸ் வந்து அந்த ஈவில் மெஃபிஸ்டோஃபில்ஸ் கொடுக்குற எல்லா விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சைன் பண்ணுறதுக்கு எதில் பண்ணுறாங்கிறது தான், அவரோட பிளட்லையா இல்லை மெஃபிஸ்டோஃபிலோட பெட்லையா, ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளட்டா இல்லை ஹிஸ் கேட்ஸ் பிளட்டா அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா அவரோட பிளட்லேயே வந்து கையெழுத்து போடுவாங்க. 23, after 24 years, Jazz will get the full right to carry the soul of Faustus to hell for eternal damnation. ஸோ 24 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் ஃபாஸ்டஸோட சோலை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சாட்டன், மெஃபிஸ்டோஃபில்ஸ், லூசிஃபர் அண்ட் பேலியோ. ஸோ ஆன்சர் லூசிஃபர். 24, Faustus talks with Mephistopheles and wants to know the actual location of Jazz. ஃபாஸ்டஸ் வந்து பார்த்தோம்னா மெஃபிஸ்டோஃபில்ட்ட வந்து ஒரு பிளேஸோட எக்ஸாக்டான லொக்கேஷனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது எந்த பிளேஸ் அப்படிங்கிறது தான், எர்த்து, பேரடைஸு, ஹெல்லு, அண்டர்வேல்டா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஃபாஸ்டஸ் வந்து ஹெல்லோட எக்ஸாக்டான பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 25, last question. Jazz says that hell is not confined to a single place, but wherever the sinful souls live, there is hell. ஸோ ஒரு பர்சன் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்துட்டு ஹெல்லுங்கிறது ஒரு பிளேஸ் கிடையாது,
எங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணுறவங்க இருக்கானோ, எங்கெல்லாம் வந்து தப்பான புத்தி உள்ளவங்க இருக்காங்களோ அந்த பிளேஸ் எல்லாம் ஹெல்லு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபாஸ்டஸ், குட் ஏஞ்சல், மெஃபிஸ்டோஃபில்ஸ் அண்ட் லூசிஃபர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வழக்கம் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லாட். பை.